தம்பியே வந்துருச்சு. வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு எடுத்து வைக்கணும் தெரியாதாக்கா? ரெடிங்க. காத்திருக்காங்கல்ல, எடுத்தாடா. வரணுங்க. காணாட்டியப்பா, பதம் சரியா இருக்கணும். ஒரே ஷோட்ல எல்லாத்தையும் கண்டுபிடிச்சறாயா. எவனுதுரா இது? அண்ணே என்றதானு என்னாச்சு? பதம் பார்க்க லட்சணத்தை பாரு. ஓங்கி விட்டனா? டேய், தொழில்னா நீதி நேர்மை நியாயம் எல்லாம் இருக்கணும். மக்களை ஏமாத்து, குடி மக்களை ஏமாத்தாத. சரி. டேய், நாள் பூரா கஷ்டப்பட்டு உழைக்கிற ஏழை மக்கள் சாயந்தரம் ஆச்சுன்னு 5 ரூபா கொடுத்தா போதை கிடைக்கின்ற நம்பிக்கையில காத்தராயிட்டு வராங்க. ஆமாங்க. அவங்கள ஏமாத்த கூடாதுல்ல? ஆமாங்க. இந்தா, நீ காய்ச்சறத கொண்டு போய் அப்படியே ஆத்துல கொட்டி 50 லிட்டர். போடா, ஓய் பூசா காய்ச்சி. நான் மத்தவங்க மாதிரி கிடையாது. அழுகுன முட்டை, பேட்டரி செல்லு, ஊமத்தங்கா, பள்ளின்னு கண்ட விஷத்தை எல்லாம் போட்டு காய்ச்சறது இல்ல. நவரம்பழம், அத்திப்பழம், முந்திரி பழம், வெள்ளை வேளாம்பட்டை, ஜாதிக்கா, கடுக்கா, நாட்டு சக்கரைய கவுந்தப்பாடியில இருந்து வாங்கிட்டு வந்து 21 நாள் ஊற போட்டு காய்ச்சி எடுக்கிறேன். 2 கிளாஸ் அடிச்சா போதும், ஒட்டஞ்ச எலும்பு கூட ஒட்டிக்கும். நாட்டு மருந்து மாதிரி. ராயர் நீங்க தானே? யாரியா நீ? நானும் வியாபாரி தான். எனக்கு ஒரு 10 லிட்டர் கொடுங்க. உன்னை இதுக்கு முந்தி பார்த்தது இல்லையே. நீ என்ன புது கஸ்டமரா? உனக்கு என்ற கொள்கையெல்லாம் தெரியும்ல? விற்கிறது பட்டச்சாராயம், இதுல என்ன கொள்கை வேண்டி கிடக்குது? நாம என்ன அரசியலா பண்றோம்? அரசியல்வாதிக்கு கொள்கை இருக்குதோ இல்லையோ, இந்த காத்தவராயனுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல. டேய் அரமண்டையா, இங்க வா. நம்ம புது கஸ்டமருக்கு கொள்கை எடுத்து சொல்லு. கொள்கை நம்பர் 1, குடிச்சு குடிச்சு குடல் வெந்தவனுக்கு சரக்கு கொடுக்கப்படாது. அவன் தான் பொழுதன்னைக்கு வந்து குடிச்சிட்டு போறான். அவனுக்கு எல்லாம் கொடுக்காதீங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமா குடிச்சு ஒரு செத்து போயிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் நட்டந்தானுங்க. கொள்கை நம்பர் 2, எக்காரத்தை கொண்டு பொம்பளைகளுக்கு சரக்கு தரப்படாதுங்க. பொம்பளைக்கு தான் புருஷனுக்குன்னு வாங்கி அவளுக்கு குடிச்சிருக்கிறாளுங்க. கொள்கை நம்பர் 3, இழுத்துக்கோ புடிச்சுக்கோன்னு கடையில கிடக்குது பாருங்க, கெல்டு கட்டிங்க. அதுக்கு சும்மா இஷ்டத்துக்கு ஊத்தி விடுங்க. விட்டுக்கும்னா குடுக்கறது அதுக்கு தானுங்க. பாத்தீங்கன்னா பெருசுகளுக்கு புள்ளை ஊட்டி கவனிக்க ஏன்னா மனசு கஷ்டம். பிள்ளைங்களுக்கு மருந்து மாத்திரை அது இதுன்னு ஏகப்பட்ட சிரமம் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ரட்ட சந்தோஷம். அடுத்தது முக்கியமான கொள்கை, கொள்கை நம்பர் 4, எக்காரணத்தை கொண்டு சின்ன பசங்களுக்கு சரக்க கொடுக்க கூடாது. என்ன வயசுல தான் கொடுக்கலாங்க? குறைஞ்சபட்சம் 4 வயசாவது ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா பால் குடியாவது மறந்து இருக்கணும். இதுல 2ல ஏதாவது ஒண்ணு முக்கியம். இது கம்பெனியுடைய கண்டிஷன். என்றா இது கஸ்டமர் ஒருத்தரையும் காணோம். சுத்து வட்டாரத்துல எல்லா ஊர்லயும் நோம்பிங்களா? அதுதான் காரம் காத்தாலே வந்தாலும் அள்ளி கேட்காங்க. நான் டெஸ்ட் பண்ணாம ஏன்டா கொடுத்து விட்டீங்க? அட நீங்க வேற விட்டுருந்தா ஊர்லயே தூக்கிட்டு போய் வித்துருப்பானுங்க. அவ்வளவு அவசரப்படுறானுங்க. இந்த தால் ஜாப்பெல்லாம் எனக்கு வேணாம். இதனா வரைக்கும் டேஸ்ட் பார்க்காம சரக்கு தடுத்து விட்டு போனது இல்ல. கொண்டாடா. டேய், இதுல விஷ கலந்துருக்கா? எதுக்கு சரக்கு கொடுக்குற? அதான் பணம் கொடுத்துட்டல. போறேன் ராயா, உனக்கு என்ன புத்தி கேட்டு போட்டா? 3000 சரக்கு கீழே ஊத்துற. போயா. டேய் ரங்கசாமி, டேய் நின்றா. டேய் கேனடி ஏய் போடா. ரொம்ப நேரமா அப்பனும் மகனும் காத்து கிடக்கும்ல, சீக்கிரம் ஊத்தியா. சும்மா ஊத்தியா. இருக்கிற கூட்டத்தை பார்த்தா கோழியா மருந்து மாதிரி ஆளுக்கு ஒரு சொட்டு தான் மிஞ்சி போட்டுருக்க. தொட்டு நாக்கில வச்சுட்டு போவா. முதல்ல எனக்கு ஊத்தப்பா. முதல்ல எனக்கு ஊத்து. இல்ல எனக்கு தான்.
உனக்கு கடைசியா பால் ஊத்துறேன்ப்பா. இப்ப எனக்கு சரக்கு கொடுப்பா. ஏன்டா இம்சம் பண்ற? புடிச்சு தொலை. டேய் டேய் ராசு, என்னடாச்சு உனக்கு? ஐயோ 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 ஐயோ, பையனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. தப்பத்துங்க, ஐயோ தப்பத்துங்க, ஐயோ தப்பத்துங்க. ராயப்பா ராயப்பா, அவன் சாராய குடிச்சிருந்து என்னமோ ஒண்ணுல அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. தூக்கு தூக்கு தூக்கு, தட்டு வயித்தை தட்டு தட்டு, நல்லா தட்டு. டேய் வாத்திடுறா. ஐயோ ரத்த ரத்தமா கத்துறானே. டேய் இவனை உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்க. போங்க சீக்கிரம் போங்க போங்க சீக்கிரம் போங்க. ராய சாராயத்துல ஒரு நிமிஷம் போகாதடா. ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா மோதுறேன்டா. அதை விட்டு போட்டு சோத்தல விஷம் வைக்கிறது, சரக்கல விஷம் வைக்கிறதுன்னு ஏன்டா புடக்காலிலேயே சுத்துற? டேய் இந்த காத்தவராய பத்திரகாளியோட வாரிசுடா. புடநீல கூட கண்ணு இருக்கும். தோம்சம் பண்ணி போடுவேன், ஜாக்கிரதை. டேய் தியாகு, கவர்மெண்ட் சரக்கு வந்தா குடோன்ல கொண்டு இறக்கிடு. நாம ரெடி பண்ற சரக்க நேரா நம்ம பார்ல கொண்டு இறக்கி. இந்த 40 ஊர்லயும் இந்த ஈஸ்வர சரக்கு தாண்டா ஓடணும். சரக்கு தான் டூப்ளிகேட், ஆனா லேபிள்ல பார்த்தா ஒரிஜினல் மாதிரி தெரியணும். பார்த்து விட்டுங்கடா. ஏண்டா 40 ஊர்ல பார் இருக்கு, இந்த ஒகேனக்கல்ல மட்டும் ஏண்டா கலெக்ஷன் கம்மியா இருக்கு? சரக்கெல்லாம் அப்படியே இருக்கு. வர்றவங்களுக்கு நம்ம சரக்கு குடுக்குறீங்களா இல்லையாடா? நாம 60 ரூபாய்க்கு விக்கிற கோட்டரை நம்ம பங்காளி 10 ரூபாய்க்கு கொடுக்குறானே. அங்க கூட்டம் கூட்டமா போறானுங்க, நம்ம கூப்பிட்டு கொடுத்தாலும் வர மாட்டேங்கிறானுங்களே. இனிமே நம்ம சரக்கு மட்டும் தாண்டா ஓடணும். பச்சர வேண்டிதாண்டா நம்ம பங்காளிக்கு உடனே வேட்டு. என்ன கரை கடந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கிற? ரெய்டா? அது ஒண்ணு இல்ல ராயரு, இந்த அம்பத்தல் மூஞ்சிக்காரனுக்கு பார்ல சரக்கு சரியா ஓட மாட்டேங்குதான். அது விஷயமா உன்னை ஏய் கோணையா சதுரவட்டையா இங்க வாங்க. இந்தா இவங்களை கூட்டு போங்க. போங்கடா. போகும்போது 2 ஓட்ட பானை எடுத்து கழுத்துல மாட்டிக்கிறேன். ஏன்னா இவர் உங்களுக்கு ஐயங்காலமா பிடிச்சிருக்காராம். அப்படியே செக்ஷனையும் சேர்த்து சொல்லி எஃப்ஐஆர் நீயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துரு. ஏன் ராயரு எங்க சிரமத்தை நீ புரிஞ்சுக்க? என்ன சிரமம்? ஏய் கொண்டாடாத. இந்தாக்கப்போ ராயர் பிரிவரிஸ் லிமிடெடுக்கு இவ்வளவுதானா? பங்காளியே அதிகமாயிட்டாங்க, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க முதலாளி. யோ உனக்கெல்லாம் எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதாயா? போயா, ஊத்தி கொடுனா குடுக்குறேன், சேர்த்தி கொடுனா கிடையாது. ஏதோ வரும்போது 4 மூணு சாக்கரை எடுத்து போட்டு வந்திருந்தா பரிசல் காசு அது மிச்சமா இருந்திருக்கும். நடுக்காட்டுல பட்ட காசுனால மோப்பம் பிடிச்சு நீங்க போங்க. வந்து என்றா பராக்கு பாத்துக்கிட்டு தீய பாரு. ராயரு வா. என்னையா? இல்ல பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, வீட்டுல விசேஷம் வச்சிருக்கேன். போன மாசம் தான் உனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போனா அதுக்குள்ளயா? அது கட்டிக்கிட்டது, இது கஸ்டடியில இருக்க வீட்டு பொண்ணு.
ஏயா கிரிமினலுக்கு பதிலா பொண்டாட்டிக்கு தான் கஸ்டடியில் இருக்காங்களா? ஆமா. ஐயோ கட்டினதுக்கு பண்ணா கண்டுக்காதியா, கஸ்டடிக்கு பண்ணா கஷ்டமாயிரும். சரி அனுப்பு. வெக்கம் கெட்டவனுங்க. காதல விழுவாத உனக்கு. அந்த ஆளை கவனிச்சிங்களா? ஓமே விட மாட்டேங்கிறான். அந்த ஆளுக்கு பணம் கொடுக்குறதும் பாம்புக்கு பால் ஊத்துறதும் ஒண்ணு. குடிக்கிற வரைக்கும் ஊத்துவோம், கடிக்கிறப்ப பாத்துக்குவோம். ஏய், எந்த போலீஸ்காரனாலையும் ஃபாரஸ்ட்காரனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. சாராங்கிக்கா சரோஜாக்கிக்கான்னு ஒரு பட்டிமன்றமே வைக்கலாம். இன்னொரு கிளாஸ். புதுசா? இந்த சரக்க பத்தி தெரியாது. போதை ஏத்துறது போதும் போ. எவ்வளவு போன எனக்கு தெரியும். ஊத்து. சொன்னா எவன் கேக்குறீங்க? ஏ பொன்னுச்சாமி, பொன்னுச்சாமி, இவனை தூக்கி எக்கட்டால போடுற. இவன் எந்திரிக்கிறதுக்கு எப்படி இன்னும் 2 நாள் ஆகும். ஏ புள்ள சரோசா, ஏ சரோசா வெளிய வா. யாரு? வாங்க, எப்படி இருக்கீங்க? குப்பரை விழுந்துருவார் போல் இருக்க. ஆசை கேளுங்கண்ணா. ஏ புள்ள, நீ வாங்கின சரக்குக்கு எத்தனை தடவை ஆரம்பிச்சு பணம் கொடுத்து அனுப்பல. இன்னைக்கு 2ல 1 பார்க்காம போக மாட்டேன். எல்லாம் உங்களுக்கு தானே. வட்டியும் பாருங்க, முதலையும் பாருங்க. கொடுக்கத்தானே காத்துட்டு இருக்கேன். சரியா வராடோ. ஏய் அரமண்டையா, நீ இருந்து வாங்கிட்டு வந்துரு. நீங்க இல்லாம நான் எப்படிங்க? உன்ன மாதிரி ஒரு பயந்தாங்கொழியை நான் பார்த்ததே இல்லையா? நீ சரியான ஆம்பளையா இருந்தா யோ என்ற வீட்டுக்குள்ள வந்து வாங்கியா பாக்கலாம். ஏய், ஆரப்பா தாம்பளையான்னு கேக்குற? இது என் வர்க்கத்துக்கே கேவலம். அண்ணா அண்ணா வேணா, ஆத்திரத்தை கட்டுப்படுத்துங்க. விடுறா டேய், ராக்கெட்டுக்கு எதிரா பிரேக்கு. ஆக்கி வையே, மொத்தத்தையும் வசூல் பண்ணிடுறேன். ஐயோ என் செல்லம். அண்ணா போட்டோ எடுக்கிறாங்கண்ணா. ஏனுங்க மணி, இங்க இடத்துக்கு வந்தீங்க? இனிமே காய்ச்ச கூடாது, விக்க கூடாதுன்னு உங்களை எச்சரிக்கை வந்திருக்கோம். என்னது? அண்ணன் அந்தியூர் சந்தைக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் இங்க இருந்திருந்தா நீங்க உள்ள வந்திருக்க முடியாது. இந்த அல்ல கையெல்லாம் எதுக்கு இங்க வந்தாங்க? ஏய், போட்டனில போட்டனா. அப்ப எங்க கை பூ பறிக்க போமா? நிறுத்துங்க, நீங்க பண்ணது தப்பு. ஏய், என்கிட்டே ரூல்ஸ் பேசுறியா? ஓடி. பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு அடிச்சீங்க? தேவையில்லாத பிரச்சனை வரும். வராது, தீரும். இனிமே அந்த ராயனால சாராயம் காய்ச்சவே முடியாது. என்னடாச்சு தம்பி? அந்த காலேஜ் பிள்ளைங்க ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாங்க தம்பி. பாடையெல்லாம் உடைச்சு போட்டது இல்லாம எங்களெல்லாம் அடி அடிச்சு போட்டாங்கண்ணா. எல்லாரும் கும்பலா வந்து என் ஃபேக்டரி உடைச்சு போட்டு தப்பிச்சா போறீங்க. உங்களை உசுரோட விட மாட்டேன்.
ஐயோ, இந்த ஊருக்கே ராசா மாதிரி இருந்தவர் இப்படி போட்டு நடுரோட்ல அடிச்சு இழுத்துட்டு வரீங்களே. இந்த கொடுமையை என் கண்ணால பார்க்க முடியலையே. ஏய் என்ன ஏயா இந்த மனுஷனை போட்டு இந்த அடி அடிக்கிறியே, எத்தனை பணத்தை வாங்கி தின்னு இருப்ப? கொஞ்சம் பணத்தை நினைச்சு பாரியா. நான் நினைச்சு பாக்குறதுனாலதான் அவனை அடிக்கிறேன். அவன் பணம் கொடுக்கிற சாக்குல எத்தனை முறை என்ன கேவலப்படுத்திருக்கான். ஆமா நீ என்ன லாயர் மாதிரி குறுக்குறன்னு கேள்வி கேக்குற? ஓடி. ஏய் இன்னொரு வாட்டி இவர் மேல கை வச்ச. அச்சாச்சு என்ன செய்ய போற? ஓடி. ஒழுங்காலனா உன்னை இப்படித்தான் எழுதிட்டு போவேன் தெரியல. ஏய் நடடா நடடா ஈன பேர நடடா. உங்களுக்கு வக்காலத்துக்கு ஒரு ஆள் வருது. வாடி மாப்பிள்ள வா, உனக்கு இன்னும் இருக்கு வா. இனிமே இந்த ஊரே நிம்மதியா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பொண்ணுங்கன்னா இப்படிதான் தைரியமா இருக்கணும். ஒகேனக்கல் ஏரியாவே கலக்கிக்கிட்டு இருந்த கள்ளச்சாராய வியாபாரியை பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. வெல் டன். சார். ஓ மாமியார் வீட்டுல மயார் பூஜை காத்துக்கிட்டு இருக்கு. போய் நல்லா அனுபவி. முறைச்சு புரோஜனம் இல்ல. நீ தான் செக்ஷன்ல வகை வகையா சொல்லுவியே. நான் பெயிலபிள் குண்டா சைக்கிள் ஒரு வருஷம் உள்ள போகணும். என்ன டேய் பழைய மரப்பெல்லாம் முறைக்காத ஏறா. என்னடா இப்ப தெரியுதா போலீஸ் பவர் என்னன்னு? ஏறா இல்ல ஜீப்ல ஏறா. இந்த காத்தராய போலீஸ் ஜீப்ல காலடி எடுத்துக்க மாட்டான். அப்படி ஒரு சம்பவம் என் வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. ஏய் ஏற மாட்டியா? ஷூ கால் எட்டி முடிச்சா எப்படி தெரியுமா இருக்கான்? ஏறா ஏறா உள்ள ஏறா. மூஞ்சி போற பேத்துற ராஸ்கல். ஏய் நீங்க ஏறுங்கயா வேடிக்கை பார்த்து.